Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரமடைஞ்சிருக்கு. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்ன? எந்தெந்த அடிப்படையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத இப்போ வீட்டுக்கு நேரடியாக வரக்கூடிய அதிகாரிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? மேலும் தகவல்களை சொல்லுங்கள். 16 ஆண்டுகளுக்கு பிறகாக தமிழகத்துல இன்று முதல் வீடு வீடாக சென்று அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக இன்று முதல் வருகின்ற 30ஆம் தேதி வரை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில இப்பணிகளுக்காக 19,000 அதிகாரிகள் மேற்பார்வையில 1.15 லட்சம் அலுவலர்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது 33 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. தவறான தகவல்களை மக்கள் அளித்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆன்லைன் மூலமாக பொதுமக்களே தங்களது சுய விவரங்களை ஏற்கனவே பதிவு செய்யக்கூடிய பணிகள் நேற்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைய தினம் வீடு வீடாக கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. முதல் நாள்ல களப்பணிகளை தொடங்கக்கூடிய அதிகாரிகள் வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பின் போது அந்த சுய விவர குறிப்புகள் இடம்பெற்றது போல வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகள், குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்கள், குடிநீர், கழிப்பறை, சமையல், எரிபொருள், இணைய வசதி, தொலைபேசி, வாகனங்கள் உள்ளிட்ட 33 வகையான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இதற்கான பொதுமக்கள் எந்த ஆவணத்தையும் தயாராக வைத்திருக்க தேவையில்லை என்றாலும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தொடர்பாகவும் தங்களுடைய அந்த நிதிநிலை தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளுக்கு பொதுமக்கள் சரியான பதிலை அளிக்க வேண்டும் என்பது இதனுடைய விதிகளாகவும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஜூலை 17ஆம் தேதி முதல் இணையத்துல அந்த சுய பதிவு தொடங்கப்பட்டு அந்த தேதி என்பது நேற்றோடு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்று வீடு வீடாக இந்த கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியிருக்கிறது. வீடுகளுக்கு கணக்கெடுக்க வருவோரிடம் ஏற்கனவே சுயபதிவு செய்தவர்கள் அதற்கான பதிவு எண்ணை மட்டும் அளித்தால் போதுமானது என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. சுயபதிவு எண் அடிப்படையில கணக்கெடுப்பு ஊழியர்கள் சம்பந்தப்பட்டோர் குடும்ப விவரங்களை இணையதளம் வழியாக பெற்றுக்கொள்றாங்க. ஆகஸ்ட் மாதத்துல வீடுகள்ல கணக்கெடுப்பு பணி முடிவு பெற்ற பிறகாக வருகின்ற 2027 பிப்ரவரியில தனிநபர் விவரமும் சேகரிக்கக்கூடிய அந்த கணக்கெடுப்பு பணி என்பது தொடங்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தமட்டில் 15 மண்டலங்கள்ல கணக்கெடுப்பு பணிகளுக்காக 9,269 வட்டங்கள் பிரிக்கப்பட்டு வீடுகளில் நேரடியாக செல்லக்கூடிய பணிக்காக 8,260 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் கணக்கெடுப்பு பணிகளை கண்காணிப்பதற்கு 1,360 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்று காலை முதல் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலும் வீடு வீடாக அந்த கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது. இன்று சனி மற்றும் நாளை ஞாயிறு பொது விடுமுறை என்பதால பெரும்பாலான மக்கள் வீடுகளில் இருப்பார்கள் என்பதால வீடுகளில் நேரடியாக சென்று அதிகாரிகள், அலுவலர்கள் இந்த சுய குறிப்புகளின் அடிப்படையிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.